Hi all, welcome to T4 Tech weekly coding question number 20. So question number 20 அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன்டர்வியூ கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விச் இஸ் அ ட்ரிக்கி கொஸ்டின் டூ. அது பார்க்க போகிறோம். ஸோ என்னடா ஈவினிங் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ டைமை கொஞ்சம் ஈவினிங் வச்சா நிறைய பேர் பார்க்குறீங்களா அப்படின்றதுக்கான ஒரு ட்ரையல் தான் இது. அண்ட் எப்போ நிறைய பேர் பார்க்குறீங்களோ அந்த டைமை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு காலை பெட்டராக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போய் மார்னிங்னு போடுங்க, ஈவினிங் பெட்டராக இருந்துச்சுன்னா ஈவினிங்னு கொடுங்க. ஸோ நீங்கள் சொல்கிற டைமுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தி கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் தி வேர்ட் அண்ட் ரீப்ளேஸ் தி வேர்ட். ஸோ ஒரு வேர்டை ஃபைன் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும், அதுவும் சியில் பண்ணணும். ஸோ பைத்தான் ஜாவாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவில் ஃபார் ஈச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதுமாதிரி பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் இருக்கனால அது ரொம்ப ஈஸி. பட் சியில் அது கொஞ்சம் ட்ரிக்கி. ஸோ இதை நிறைய இன்டர்வியூஸில் கேட்குறாங்க, லைக் ஜோஹோ மாதிரி கம்பெனிஸு, கூகுள் மாதிரி கம்பெனிஸு, அமேசான் மாதிரி கம்பெனிஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இதுக்கு எப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ தி ப்ராப்ளம் இஸ் write a program to find and replace the word in the given string. For example, karting is car, for car is race car அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் அப்படிங்கிற வார்த்தையை ஃபைன் பண்ணணுமா, அண்ட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா பைக்குன்ற வேர்ட் கொடுக்கணும். பட் கார்ன்ற வேர்டு கார்டிங் அப்படிங்களையும் இருக்குது, ரேஸ் கார்லையும் இருக்குது, இங்கே ஒரு கார் இங்கே ஒரு கார், மொத்தம் 4 இடத்துல இருக்குது. பட் எனக்கு எங்கே ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வேர்டா, கார்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் வேர்டா இருக்கிறது இடத்துல மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இஃப் இந்த ப்ரோக்ராம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாஸ் பண்ணுங்க, இல்லை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ப்ரோக்ராமை பண்ணுங்க, ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு இதே இன்புட் டெஸ்ட் கேஸோட சால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணதுக்கும் நான் சால்வ் பண்ணதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் சால்வ் பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் நான் சால்வ் பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 100% ஃப்ரீ காப்பிரைட் வச்சுக்கலாம். சரிக்கண்ணா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போங்க. அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, complete the task without using another array. For example, இப்போ நான் 3 வேர்டு இங்கே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிங் இஸ் அ கார் ஃபார் ரேஸ் கார் அப்படின்றது ஒரு அரே, கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரே வேணும், பைக் அப்படின்றதுக்கு ஒரு அரே வேணும் சியில். ஸோ 3 அரே யூஸ் பண்ணுறேன். இதை தாண்டி இன்னொரு அரே யூஸ் பண்ணாமல் பண்ணுறது ஒரு சேலஞ்சு. அந்த சேலஞ்சை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வேற என்ன சேலஞ்ச் இருக்கு, நாட் ரீப்ளேஸ் ஃபைண்ட் வேர்ட் இன் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். அதாவது கார்டிங் ரேஸ் கார் அப்படிங்கிறதுல சேஞ்ச் பண்ணாமல் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காமனாக கார்ன்ற இடத்துலலாம் மாற்ற அப்படின்னா எல்லா இடத்துலையும் மாறிடும். ஸோ இதை சொன்னோடனே வந்துட்டு எனக்கு ஒரு திங் ஞாபகம் வருது. ஒரு வாட்டி அட்டண்டன்ஸில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு, ஏயுஜி அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ ஏயுஜி 20 போட்டுருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 500 பிளேஸ் கொடுக்கும்போது ஏயுஜி பதிலாக எஸ்சிபி அப்படின்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணேன், அடுத்த மாதத்துக்கான மாற்றணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட பேரில் சில பேரில் வந்து மாறிடுச்சு. அகஸ்டின் ஒரு பையன், அவங்க வந்து எஸ்சிபி டின் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இட் மேட் அ கிரேட் கன்ஃபியூஷன் அண்ட் காமெடி. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது இல்லை. ஸோ வேர்டு இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீப்ளேஸ் வேர்டும் ஃபைண்ட் வேர்டும் டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கலாம். ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காரணம் கொடுக்குறது 3 லெட்டர் வேர்டாக இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுற வேர்ட் பைக் அப்படின்றது 4 லெட்டர் வேர்டாக இருக்கலாம், ஈவன் கம்மியாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் என்னோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும். அண்ட் அதை சியில் சால்வ் பண்ணணும், அதுவே ஒரு பெரிய டாஸ்க்கு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். ஏன்னா நார்மலாக ஒரு இன்டர்வியூ டாஸ்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஹவு எஃபிஷியன்ட் இட் உட் பி அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரீடிஃபைண்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரோக்ராம் எஃபிஷியண்டாக இருக்கணும். பட் ஒர்க்கும் ஆகணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நெட்டில் போயிட்டு டபான்னு தேடும் போது கீக் ஃபார் கீக்ஸில் தான் எல்லாத்துக்குமே கோடிங் இருக்குமே, நல்ல ப்ரோக்ராம் சைட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஈவன் எனக்கும் ரொம்ப பிடிச்ச சைட் அது. அண்ட் அதில் போய் பார்க்குறேன், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா மொக்கையாக கொடுத்துருக்கான். ஸோ மொக்கையா இந்த சென்ஸ் எப்படின்னா, இங்கே பாருங்க இன்புட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி கீக்ஸ்னு மாற்ற சொல்லியிருக்கான். ஸோ எக்ஸ்ன்றது பாருங்க வேர்டாக இருந்தால் ரீப்ளேஸ் ஆகணும்லாம் இல்லை, காமனாக எக்ஸ்ன்னு தான் எங்கே வேணால் ரீப்ளேஸ் பண்ணு. நான் சொன்ன அகஸ்டினோட மெத்தடாலஜி மாதிரி தான். ஸோ எக்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் பாருங்க கீக் ஃபார் கீக்ஸ்னு மாறிடுச்சு. எனக்கு வேர்டில் இருக்காது, அதாவது இந்த எக்ஸும் மட்டும் மாறிச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் அளவுக்கு வந்திருக்கும். பட் இந்த ப்ரோக்ராமுக்கே அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 லைன்ஸ் போட்டிருக்காங்க கோடு. அண்ட் ஸ்பெஷல் லைப்ரரிஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் யூஸ் பண்ணியிருக்கான், ஸ்ட்ரிங் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த 2 லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கான். அது இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த்து எஸ்டிஆர் யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது ஸ்ட்ரிங்கை வந்துட்டு சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேலாக்குன்னு ஒரு மெமரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் ஸ்ட்ரிங் காப்பிக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தேவையா?
எஃபிஷியன்ட் அப்போ எப்படி இருக்கும், மொக்கையாக தானே இருக்கும். ஸோ இதோட கோட் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த கோடை பார்த்து கூட நம்ம ப்ரோக்ராமுக்கு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இஃப் யூ நீட் ஜஸ்ட் காப்பி திஸ் கோட் அண்ட் டைப் பண்ணி பாருங்க. இந்த கோடோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்கோட மெத்தடாலஜி. நம்ம எப்போவுமே கொஞ்சம் எஃபிஷியண்டாக பண்ணணும் தானே நினைப்போம். ஸோ அந்த எஃபிஷியன்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடு வந்துட்டு 40 லைன் இருக்குது. 40 லைனா அப்படின்னும் போது அதுக்கு தான் முன்னாடியே காட்டிட்டேன். 60 லைனில் பண்ணியிருக்கோம், மொக்கையாக பண்ணியிருக்கோம். நம்ம 40 லைனில் வந்து நல்லா பண்ணணும்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிஸ் எதாவது யூஸ் பண்ணிருக்கோமா, இல்லையே. ஃபங்க்ஷன்ஸு இல்லையே. அப்போ ஸ்ட்ரிங் காப்பிலாம் எப்படி பண்ணியிருப்பீங்க? கோடிங் தான், லென்த்து கோடிங் தான். அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையுமே நம்ம கோடிங்கில் தான் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைன்ஸ் அதிகமாக இருக்கணும், பட் நமக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட எஃபிஷியன்ட். ஸோ எஃபிஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் வந்து 100% இருக்கும். அண்ட் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கோம், என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நமக்கு இந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் எல்லாம் நம்ம மீட் அவுட் பண்ணுறதுக்காக மெத்தடாலஜிஸ் பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன். கெட்டிங் 3 ஸ்ட்ரிங்ஸ், ஸ்ட்ரிங் ஒன்று வாங்கிக்கிறேன், ஃபைண்ட் வேர்டு ஒன்று வாங்கிக்கிறேன், அண்ட் ரீப்ளேஸ் வேர்டு ஒன்று வாங்கிக்கிறேன். ஃபைன், ஓகே. ஸோ ஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஃபைண்ட் வேர்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபைன் பண்ணும்போது எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேர் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் தி ஃபைண்ட் வேர்ட் வித் ஸ்ட்ரிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமாக ஃபைண்ட் வேர்டையே நான் செக் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே கேரக்டர் பை கேரக்டர் தான் இருக்கும். ஸோ ஃபைண்ட் வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் காரை தேடணும்னா சி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் கார் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சி இருக்க இடத்துல தான் நிற்கும், நின்று காராக இருக்கான்னு பார்க்கும். கார் இல்லைன்னா நெக்ஸ்ட் போயிடும். சி இருக்கிறதெல்லாம் செக் பண்ணும், காராக இருக்கான்னு பார்க்கும், கார் இல்லைனா போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிங் நம்ம வண்டி தர மாதிரி தான். என் வண்டி பேஷன் ப்ரோ அப்படின்னா பேஷன் ப்ரோவாக தேடுவேன், அதில் என் வண்டியான்னு பார்த்து அந்த நம்பர் பிளேட்டை பார்ப்பேன். ஏன்னா நம்பர் பிளேட்டாக ஃபுல்லாக பார்க்கறதுக்கு இப்படி தேடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. ஸோ அப்படி பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் அது மேட்ச் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வேர்டை செட் பண்ணிட்டு நான் பண்ணிடுவேன். அப்படி அடுத்த வேர்ட் மேட்ச் ஆகல அப்படின்னா 0 பண்ணிடுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்டை மேட்ச் ஆகலைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 0வாக தான் இருக்கும். ஃபைன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் வேர்ட். ஸோ ரீப்ளேஸ் வேர்டுன்றதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சும்மா ரீப்ளேஸ் பண்ணணும்னா ப்ராப்ளம் இல்லை, ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே லென்த் மாறும். ஸோ அதான் பெரிய விஷயமே. ஸோ கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் தி லென்த் ஆஃப் ஃபைண்ட் வேர்ட் அண்ட் ரீப்ளேஸ் வேர்ட், சம் ட்ரிக்ஸ் ஷுட் பி யூஸ்டு, சம் ஷுட் பி பிளான்டு. ஸோ என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த கார் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அது காருக்கு பதிலாக பைக் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக பைக் அப்படின்னு மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த கார் இஸ் அப்படின்ற இடத்துல வந்து பைக் இஸ்ன்னு வராமல் ஸ்பேஸ் போக சான்ஸ் இருக்குது, ஏன்னா 4 லெட்டர் வேர்ட். இதே பெரிய லெட்டர் வேர்ட் பண்ணோம்னா பின்னாடி அதெல்லாம் டெல்டா ஆக சான்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சி. ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட்லாம் பண்ண முடியாது, பின்னாடி அதை நவுத்திட்டு தான் உள்ள சுருவ முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காருக்கு பதிலாக பைக் மாற்றுறதுக்கு பைக் பக்கத்துலேயே கார் பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு மொத்தமாகவே தூக்கி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். புரியலையா? வாங்க பார்க்கலாம். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ கார் இஸ் ஒர்க்கிங், கார்ன்ற ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு பதிலாக மாற்றணும் அப்படின்னா பின்னாடி இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டை தூக்கி அப்படியே பைக் பின்னாடி போடுறேன். ஸோ பைக் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பைக் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி தூக்கி இந்த காருக்கு பதிலாக இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ த பக்கத்தில் ஆட் ஆயிரும். ஸோ அப்புறம் எனக்கு வரும் த வரும், ஸ்பேஸ் பைக் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லின்னு வரும். ஸோ திருப்பி எப்போ போல என்னோட ரீப்ளேஸ் வேர்டை வந்து பழையபடி ஆக்குறேன், ஏன்னா அப்போ தான் அடுத்த வாட்டி வந்தால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வாட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு அடுத்த வாட்டி வரும்போது அந்த வேர்டு ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோக்ராமோட சேலஞ்சு. கோட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ கார் இஸ் அ கார் ஃபார் கேரிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுலேயும் 3 கார் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கார் அப்படின்னு ஒன்று வருது, அதுக்கு பதிலாக பைக்குன்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பைக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணப்போ மித்ததெல்லாம் மாறல, இங்கேயும் கார் இருக்குது இங்கேயும் கார் இருக்குது. ஸோ அடுத்த வாட்டி பண்ணும்போது கார் பைக் ரெண்டும் மாறி இருக்குது. ஸோ பாருங்கள் எனக்கு இடம் நவுந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் இருக்குன்னா இந்த எஸ் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்களேன், ஒரு ஸ்டெப் நவுந்து இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் கிட்ட நவுந்துருக்கும் ஃபார்லாம். ஸோ ஃபார் எங்கே இருக்குது, இங்கே இந்த இடத்துல இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 இடம் நவுந்து இருக்குது. ஸோ நவுறது மூவிங் அப்படின்றது, ஒரு அரைவை மூவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு நிறைய விஷயம், லூப்பை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்போவுமே வி வில் சே லெட் அஸ் கோட், பட் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக லெட்ஸ் எக்ஸ்பிளைன் திஸ் கோட். வை? பிகாஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கோடை நான் ஃபுல்லாக ப்ரோக்ராமாக போட்டேன் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் பிளான் பண்ணுறேன். பிகாஸ் என் பசங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்ராமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பட் வாட் டு டூ, ஒரு அரை மணி நேரத்துக்கு வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்களே. ஸோ தி கொஸ்டின், தி ப்ரோக்ராம் இஸ், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 அரே வாங்கியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறது என்னோட வேர்ட், எஃப் அப்படிங்கிறது ஃபைண்டிங் வேர்ட், ஆர் அப்படிங்கிறது ரீப்ளேசிங் வேர்ட். ஸோ அதை 3ஐயும் நான் வாங்கிட்டேன். வாங்குற இடத்துல எனக்கு ஒரு ட்ரிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இது எதுக்கு இந்த மாதிரி இன்புட் வாங்குறோம். ஸோ நீங்க இது வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே. நீங்க வாங்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல போயிட்டு ஸ்கேன்ஆஃப்னு போட்டு பெர்சன்டேஜ் போட்டு இந்த லைன் அப்படியே நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். இல்ல எனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் வாங்குறது தான். பட் என்ன ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கு, எப்படி ஸ்ட்ரிங் வாங்குறது, நார்மலா பர்சன்டேஜ் தான் சார் நான்லாம் கொடுப்பேன், நீங்க என்னவோ டமால் டுமில்னு போட்டிருக்கீங்க, ஏதோ அந்த எக்ஸா சிம்பிள்லாம் கொடுத்துருக்கீங்க, ஸ்லாஷ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல போயிட்டு இந்த லைன் அப்படியே டைப் பண்ணுங்க, சார் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்கேன்ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ ஸ்ட்ரிங் எப்படி வாங்குறதுன்றதுக்கான வீடியோ அது. அண்ட் எப்பவும் போல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேர்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் செக் பண்றதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, என்னோட ஃபைண்ட் வேர்டு வந்து எஃப். அந்த ஃபைண்ட் வேர்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் சேமா இருக்கணும், அதுக்கு முன்னாடி அது ஒரு வேர்டா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேர்டு வந்து வேர்டா இருக்கணும் அப்படின்னா என்ன இது வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸோட ஆஸ்கி வேல்யூ 32. ஸோ நான் என்ன சொல்றேன், ஏ ஆஃப் ஐன்றது என்னோட வேர்டா இருந்துச்சுன்னா, வேர்டோட ஸ்டார்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேரக்டரா இருந்துச்சுன்னா அதோட முன்னாடி கேப் இருக்கணும், இல்ல அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை இருந்து என் ஃபர்ஸ்ட் வேர்டும் லாஸ்ட் வேர்டும் சேமா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வேர்டும் ஆஃப் ஃபைண்டும் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கும் சேமா இருந்துச்சுன்னா, அதாவது கார்ல இருக்க சிசியும் மேட்ச் ஆயிருச்சுன்னா எனக்கு ஃபிளாகை 1ன்னு செட் பண்ணிக்கோ, இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் உள்ள போய் தேடு. உள்ள போய் தேடுறது எங்க தேடுறது, இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாவே என்னோட ஃபைண்ட் வேர்ட் இருக்க ஒவ்வொரு கேரக்டரா ஃபுல்லாவே செக் பண்ணு. எங்கேயாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா ஃபிளாகை 0 ஆக்கிரு. இப்படி அப்படியும் தாண்டி இந்த இடத்த தாண்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் மேட்ச் ஆகல, அப்ப காருன்னு ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா காரு அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி கேப் இருக்குன்னு பார்த்துட்டேன், பின்னாடி கேப் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல எண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும், கண்டிப்பா அப்படித்தானே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். என்ன டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் வேர்டு இப்போ ஐயோட வேல்யூ லாஸ்ட்ல இருக்கும், அதாவது ஒவ்வொரு கேரக்டரா பார்த்தோம், காரோட பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ கார்ன்ற வேர்டுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா 32 அண்ட் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கலாம்னா ஸ்பேஸா இருக்கலாம் அண்ட் நல்லா இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா நீ என்ன பண்ண அப்படின்னா ஃபிளாக் 0 ஆக்கிக்கோ. இது ரெண்டுமே இல்லைன்னா நீ ஃபிளாக் 0 ஆக்கிக்கோ. அது ஒரு வேர்டா கம்ப்ளீட்டா இருக்காது. ஸோ வேர்டா கம்ப்ளீட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முன்னாடி கேப் இருக்கணும், பின்னாடி கேப் இருக்கணும், நடுவில் வேர்டு இருக்கணும். ஆர் முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும், பிரச்சனை இல்லை எனக்கு, இல்ல லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும், பிரச்சனை இல்லை எனக்கு. அதாவது இந்த மாதிரி 3 கன்ஸ்ட்ரெயின்ல இருந்தா மட்டும்தான் ஒரு வேர்டா நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நார்மலா வந்து முன்னாடியும் ஸ்பேஸ் பின்னாடியும் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துட்டு முன்னாடி ஸ்பேஸ் இருக்காது, லாஸ்ட் வேர்டுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாக் வந்துட்டு சப்போஸ் இந்த மாதிரி லூப் ஆகலை அப்படின்னா ஃபெயில் பண்ணிக்கிறேன், அதாவது ஃபிளாக் 0 வைக்கிறேன். சப்போஸ் ஃபிளாக் ஹோஸ்ட் ஆயிடுச்சு, ஃபிளாக் வந்து 1 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் வேர்ட் பண்ணியாச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்றதுக்கு வி நீட் சம் குட்டி கோட், ஒரு குட்டியா ஒரு கோட் பண்றோம். ஸோ என்ன கோட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணும் போதே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல எனக்கு எப்போ அந்த எஃப் ஃபர்ஸ்ட் வேல்யூ கார் அப்படின்ற வேல்யூல சிசி மேட்ச் ஆச்சோ அதை ஸ்டார்டிங் வேர்டுன்னு வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து எண்டு வேர்டுன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்பதான் என்னால் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மாற்ற முடியுன்றதுக்காக. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் எதுக்கு அப்படின்னு கேட்டா ரீப்ளேஸ்மெண்டோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓ அப்படின்ற ஒரு லென்த்ல கொடுத்தேன். ஸோ இது ஒரு லைன் போதும் எனக்கு ஆர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எஃபிஷியன்டான கோடு நம்மகிட்ட மட்டும் தான் இப்படி இருக்கு. வேற நீங்க எங்க போனாலும் இதை விட பெருசா தான் நீங்க ஸ்ட்ரிங் லென்த்துக்கு பண்ணுவீங்க. STRLN போட்டீங்க அப்படின்னா அதோட எஃபிஷியன்ட் டைமும் இதோட எஃபிஷியன்ட் டைமும் நம்ம ப்ரோக்ராம் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்டோட பின்பக்கம் ஏல இருக்க மிச்ச வேர்டு அப்படியே சேர்த்துட்டே வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னேன் உங்கள்கிட்ட, கார் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, தி கார் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னா காருக்கு பதிலாக பைக்கை மாற்றோம்னா பைக்குக்கு பின்னாடி நான் என்ன பண்றேன் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஆட் பண்ணி அப்புறமா இந்த இடத்தோட ஆட் பண்ண போறேன். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ப்ராப்பரா எனக்கு ஒர்க் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் பட் அந்த மாதிரி பண்ணும்போது இண்டெக்ஸிங்கை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலா ஒவ்வொரு வேர்டையும் நான் எண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எண்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஃபைனலி லாஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவையும் கம்ப்ளீட் பண்ணணும், ஆரையும் ரீப்ளேஸ் வேர்டையும் பலபடி ஆக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி ஐ வேல்யூ. ஸோ இப்போ ஒரு வேர்டை மாத்திட்டேன் அப்படின்னா விட்டுலாமா ப்ரோக்ராம் முடிச்சலாமான்னு கிடையவே கிடையாது. திருப்பி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி வேர்ட் இருக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல இருந்து செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூவோட என்னோட இந்த லென்த்தை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் தி கார் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்றதுல இந்த கார் வரைக்கும் செக் பண்ணிருப்பேன். காருக்கு மேலே பைக் ஆயிடுச்சு. ஸோ பைக்குக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு செக் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கோட் இவ்வளோ தான். ஸோ ரொம்ப கம்மியான லைன்ஸ் ஆஃப் கோடு தான் இருக்கு. இந்த கோடோட ஃபுல் டீடைல் வியூ வந்துட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் அனுப்புறேன். இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கீழே இருக்கும். ஸோ 1
ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிடியூட் கொஷின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கொஷின்ஸ் டெய்லி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 200+ கொஸ்டின்ஸ் இருக்குது அதில். சரி வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். கார் இஸ் அ கார் ஃபார் கார்ட் சும்மா அப்படி போடுறேன். ஸோ கார்ன்றதை ரீப்ளேஸ் பண்ணோம் பைக் வச்சு ரீப்ளேஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு மாறிச்சு, இங்கே பைக் மாறிச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கார்ட் அப்படின்றதுனால மாறல. சரி ஃபர்ஸ்ட்ல வச்சா மாறுமா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஆர்டி டார்ட்னு வைக்கிறேன், சாரி டிஏஆர்னு வைக்கிறேன், மேபி ஒன்று சிஏஆர்டின்னு வைக்கிறேன், கார்னு வைக்கிறேன். ஸோ இந்த 3 வேர்டில் வந்து எனக்கு கார்ன்ற வேர்ட் மாறணும். என்ன வார்த்தை மாறலாம், சின்ன வேர்டா ஆக்ஸ் அப்படின்னு மாறணும் அப்படின்னா எனக்கு பாருங்க ஆக்ஸ்னு மாறிச்சு, எந்த பிரச்சனையும் வரல. ஸோ சின்னதாக வச்சாலும் எனக்கு மாறும், பெருசாக வச்சாலும் எனக்கு மாறும், பக்காவாக எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இந்த கோடை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு லிங்காகவே அனுப்பாமல் வெறும் டெக்ஸ்ட்டாகவே டெலிகிராமில் போடுறேன். ஸோ அவங்க கோடை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை ஒவ்வொரு லைனாக டீபக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்படி புரியலன்னா நீங்கள் என்னோட டெலிகிராமில் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலாம், ஐ மீன் வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை நேராக எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பரும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இல்லை இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனால் வரலாம். அண்ட் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ ஃபார் திஸ் கோட். ஐ ஹோப் இதில் இருந்து நிறைய விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிச்சு அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. புரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், கற்றுக்கலாம். திருப்பி இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள், நிச்சயமாக புரியும், ஐ பிலீவ். அண்ட் எப்படி சார் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் தாங்க பண்ணணும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் என்னை விட சூப்பர் கோடராக ஆக முடியும். Thank you so much for this video, for listening this video till thank you சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணீங்களே அதுக்காக. அதுக்கப்புறம் ஒண்ணே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேனே, இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நம்மளோட இன்டர்வியூ வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. 20 வீடியோ இருக்கும், 20மே கம்பெனி ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சு அப்படின்னா இதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் படிச்சு சப்போஸ் நம்ம கேட்குற கொஸ்டின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, தேவைப்படலாம். ஸோ தேங்க்யூ ஆல், பை ஆல். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் சொல்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் நிறைய லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க்ஸ்லாம் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. டேக் கேர். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன ப்ரோக்ராம், என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கா, உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் இருந்துச்சா, ஸோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் நிறைய கமெண்ட்டில் போட சொல்லியிருக்கேன், கமெண்ட் மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்கணும், சாவடிக்கிறவங்கள. பை பை, டேக் கேர்.